வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோயில்களினுடைய நகரம் ஆதி கும்பேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவ திருத்தலத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கும்பகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான கட்டிடக்கலை உள்ள ஒரு கோயில்கள் அமைந்த ஒரு ஊர். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராஜகோபுரம். ஸோ இது மிகப்பெரிய ஒரு மதில் சுவரை கொண்ட ஒரு கோயில். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 வருடம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய செங்கல் அகஸ்தியர் பார்க்குறீங்க, செங்கலினுடைய கட்டுமான அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது அது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக காணப்படுகிறது. பிற்காலத்தில் வந்த நாயக்கர்கள் அந்த கட்டிடக்கலை, வெளியில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலை அமைப்பெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க நாயக்கர்கள் விஜயநகர பேரரசில். ஸோ இங்கே ஒரு பொற்றாமரை குளம் ஒன்று இருக்குதுங்க, சாரங்கபாணி கோயிலினுடைய பின்புறம். அதே மாதிரி ஆதிகும்பேஸ்வரர் ஆலயத்தினுடைய முன்புறத்தில் இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மொட்டகோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்பு, இந்த ஆதிகும்பேஸ்வரர் ஆலயத்தினுடைய கோபுரம். ஸோ இதுதான் நுழைவாயில் பார்த்திங்கன்னா. ஸோ மிக பிரம்மாண்டமான சிற்ப வேலைப்பாடுகள் அதிகமாக இல்லாமல் இருந்தாலும் பிற்காலத்தில் நாயக்கர்களுடைய ஆட்சி காலம், விஜயநகர பேரரசனுடைய ஆட்சி காலகட்டத்தில் சேவப்ப நாயக்கர் இந்த மாதிரி உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள்லாம் இந்த கோயிலில் பண்ணியிருக்கிறாங்க. வெளிப்பிரகாரத்தில் மிக அற்புதமான ஒரு கோயில் பார்க்கலாம். மிக அற்புதமான ஒரு சிவத்தலமாக நம்ம பார்க்குறோங்க. மிக நீண்ட நடையை கொண்ட ஒரு கோயில். ஸோ இதனுடைய தல வரலாறு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர், அதாவது பிரளய காலத்தில் பார்த்திங்கன்னா கும்பத்தில் மிதந்து வந்த கும்பத்திலிருந்து வெளியப்பட்டவர். அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்க்குறது பார்த்திங்கன்னா நீண்ட ஒரு நடை, மேலே ஒரு வேலைப்பாடுகளோடு. இதெல்லாம் நாயக்கர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் நிறுவப்பட்ட, பிற்காலத்து காலகட்டத்தில் நிறுவப்பட்ட ஒரு கட்டிட அமைப்பு முறையை தான் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இப்படி பிரளய காலத்தில் நாயக்கர் கால ஆட்சி காலத்தில் இந்த மாதிரியான சிற்பங்கள் இருக்கிறது பொதுவாக நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோயில்களில் பார்க்க முடியுதுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசனுடைய ஆட்சியினுடைய, நாயக்கர்களுடைய ஆட்சியினுடைய வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்குறோம். பிரளய காலத்தில் இந்த மாதிரி கும்பத்தில் இருந்து வெளிப்பட்டவர் அப்படின்றதுனால தான் ஆதி கும்பேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோங்க. ஸோ இந்த தளத்தில் பார்த்திங்கன்னா நாதர்ஸ்வர கல் ஒன்று இருக்குதுங்க. மிக அற்புதமான வேலைப்பாடோட கூடிய ஒரு சிலையை பார்க்குறீங்க. இப்போ இது நான் கழுகுமலையிலையும் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூருங்க, அப்புறம் இங்கே இதில் பார்த்துருக்குறேங்க, நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலியிலையும் இதே மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது விஜயநகர பேரரசு அல்லது நாயக்கர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் நிறுவப்பட்ட சிலைகள் ஒரே மாதிரியான ஒத்தத்தன்மையில் இருக்குது. பெரும்பான்மையான பெருமாள் கோயிலெல்லாம் அது இருக்குதுங்க. சிவபெருமான் கோயில்களில் இதே மாதிரியான அமைப்புள்ள சிலைகள் காணப்படுகிறது. இது எல்லாமே ஒற்றை என்ன சொல்கிறது, தூண்கள், ஒற்றை தூண்களில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் இதை. ஸோ மை டியர் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ். காலையில் பார்த்திங்கன்னா 6:30 மணி அல்லது 6:15 மணிக்கு இந்த திருத்தலமானது நடை திறக்கிறது. நான் இன்றைக்கி காலையில் போய் பார்த்தேங்க. மிகச்சிறப்பாக வழிபாடுகள்லாம் நடத்துகிறாங்க. ஆகம விதிகளின்படி மிக அற்புதமாக நடந்துச்சு. காலையில் போய் பார்த்தேன். ஸோ இதை பார்த்துட்டு பிறகு சாரங்கபாணி கோயிலையும், ஸோ அதன் பிற்பாடு நாகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிவத்தலத்தையும் பெருமாள் தலத்தையெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ அதனுடைய வீடியோ இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய ஒரு நடையை சொல்லலாம். தான் கர்ப்பகிரகம் இருக்கிறது. இது வெளிப்பிரகாரம், இதுக்கு வெளியில் ஒரு வெளிப்பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருக்குங்க. பெரும்பாலும் கோயில்களில் பார்த்திங்கன்னா வெளிப்பிரகாரங்களை நிர்வாகம் செய்வதில் சில தடங்கள்லாம் இருக்குதுங்க. அங்கே பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே கிடக்குது. ஸோ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கல்லில், அதாவது பாறைகளினால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் எல்லாம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க. ஸோ அது அந்த இயற்கையான உள்ள தன்மை, அந்த கோயிலுக்கே உள்ள தன்மை என்பது இந்த பெயிண்டிங்னால் தடைப்பட்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஸோ அது அந்த கோயில் நிர்வாகம் பண்ணக்கூடிய
வேலைங்க. ஸோ இதுதான் அந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் மிக நீண்ட ஒரு நடை, ரொம்ப தூரம் திருச்செந்தூரில் நடக்கிற மாதிரி, ராமசாமி கோயிலில் நடக்கிற மாதிரி நீளமான ஒரு நடையை நம்ம இந்த கோயிலில் பார்க்க முடியுது. சிவபெருமான் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம், ராஜகோபுரம், உள்ளிருந்து ராஜகோபுரம், வெளியிலிருந்து ராஜகோபுரத்தை நீங்கள் பார்க்குறது ரொம்ப சிரமம், வீடுகள்லாம் போட்டு மறைச்சிருக்குங்க. ஸோ மிக அற்புதமாக இருக்குது. கோயிலினுடைய உள்புறம் மிக அற்புதமான அமைப்பை கொண்டது. உள்ளுக்குள்ளேயே தீர்த்தம் இருக்கிறதுங்க. அதாவது குளம், திருக்குளம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி அமைப்பு உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசில் கட்டப்பட்டது. கும்பம் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ நிறைய சிற்பங்கள் இல்லாத தூண்கள். கோயிலிருந்து நடை ஆரம்பிக்கிற இடம் நுழைவு வாயில் வரை வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமாகவே இருக்குது. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல், ஷேர் திஸ் வீடியோ. எல்லாத்துக்கும் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். கும்பகோணம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து இந்த திருத்தலத்தை வந்து பாருங்கள். மிக அற்புதமான திருத்தலம். கும்பகோணம் காலையில் வந்தீங்கன்னா 6 மணிக்கு கிளம்புனீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள்லையும் நீங்கள் பார்த்துட்டு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் எடுத்து பார்க்குறதுன்னா ஒரு கோயிலுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. ஸோ அவ்வளோ நேரம், அவ்வளோ அற்புதமான கோயில்கள்லாம், கலை சிற்பங்கள் எல்லாம் புராண காட்சிகள்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் அங்கே இருக்குது. வாழ்க வளமுடன். வாங்க